Hi friends, welcome back to my channel Sudhi Kolamal Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரு 15 minutes ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 10 பல் சின்ன வெங்காயம், தக்காளி 3 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், 3 வரமிளகா, உப்பு, பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். அடுத்ததாக ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். கூடவே கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், வரமிளகா 3, கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, பூண்டு, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்ச தக்காளி, இதை எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துக்கல. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு அரிசி ரெண்டையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் டோட்டலாக இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியை அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கோயம்புத்தூர்னாவே இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இது இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.